ஒரு காலம் இல்லை. வித்தைக்கு தலைவியான சரஸ்வதிக்கே செல்வம் தான் சிறந்தது என்று தெரியாமல் போயிருக்கிறது. கல்வி நிலையானது, ஆனால் பொருள் நிலையற்றது. வித்தைக்கு விளைவதிப்பே கிடையாது. குலம் 1, ஆண் பெண் இளம் 2, தமிழ் 3, மறை 4, புலன் 5, சுவை 6, சுரம் 7, திக் 8, ரசம் 9. இவை அனைத்தையும் உலகத்திற்கு உணர்த்தியது கல்வி. அதற்கு அதிபதி நான். தீயால் வேகாதது, நீரால் நனையாதது, காற்றால் கரையாதது, காலத்தால் அழியாதது கல்வி. ஒரு காலம் இல்லை, செல்வம் தான் சிறந்தது. அதற்கு நிகராது கல்வியில் அறிவில்லாத ஒருவன் செல்வ சிறப்போடு சீமானாக வாழ்வானை படித்த புலவன் அவளிடம் சென்று பாடி புகழ்ந்து பரிசுகள் பெறுவதை இன்று உலகில் காண்கின்றோமே. செல்வாக்கு இல்லை என்றால் சொல்வாக்குக்கு மதிப்பில்லை. உங்கள் இருவர் வாக்குவாதத்திலும் மாற்றமே இல்லை. முடிவில் வெற்றி பெறப்போவது நான் தான். அதை நீங்கள் வேடிக்கை பார்க்கத்தான் போகிறீர்கள். ஆக்கத்திற்கு பல நாள் வேலை, அழிப்பவனுக்கு ஒரு நாள் வேலை. அடியாத மாடு படியாது. அடி உதவும் அளவிற்கு அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள் என்று பழமொழி வழக்கத்தில் உண்டு. சுருக்கமாக சொன்னால் தடியாக அடிப்போருக்கு படியாது, கோடி செல்வம் செலுத்திடுவார். ஆட்சி செலுத்தினாலும் அடங்காமல் இருக்காது. முடிவில் கர்மாதி காலத்துக்குள் சகலமும் கட்டுப்பட்டு அடங்கி ஒடுங்கிவிடும் என்று உங்களுக்கு தெரியாதா? பலம் படைத்தவருக்கோ அறிவே குறைவு, ஆனால் கல்வி கற்றவரிடமோ பொருள் குறைவு. அதைவிட பொருள் படித்தவரிடமோ தைரியம் மிக மிக குறைவு. விவாதமே தேவையில்லை, கல்விதான் சிறந்தது. இல்லவே இல்லை, செல்வம் தான் சிறந்தது. ஒரு சோழமும் இல்லை, சகல வழிகளும் சாலச் சிறந்தது வீரம் தான். கல்விதான், செல்வம் தான், வீரம் தான். காட்சி 2 நாரத கழகம் ஆரம்பம். நாராயண நாராயண. தேவியரே வணக்கம். ஆஹா, தலைமகள் திருமகள் மறைமகள் மூவரையும் ஒன்றாக சேர்ந்து ஒரே காட்சியில் காண நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? வந்ததற்கெல்லாம் காரணமே நீதானே. தாயே, நானா? வாய்ப்படி உண்மையை சொல். கலகம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். திருமகள் அருகில் இருக்கிறாள் என்று தயங்கி விடாதே. மேலும் மறைமகள் மிரட்டுகிறாள் என்று பயந்து விடாது. நடுநிலையாக நின்று அறிவை கொண்டு முறையாக சொல். உலகிலேயே உயர்ந்தது கல்வியா, செல்வமா, வீரமா? ஐயோ, வித்தைக்கு அதிபதி, விவேகம் அறிந்தவர், சொல்லின் செல்வி, கல்வி கரசி, சகலமும் அறிந்த தங்களுக்கு நானா சொல்வது? தாரதம் இல்லை, சகலமும் அறிந்திட ஒரே ஒருவரை சொல். உலகில் உயர்ந்தது என்ன? கல்வி. அப்படி சொன்னாரா? நீ நல்லவன். லட்சுமி புரிந்ததா? சக்தி போதுமா? போய்வானதா? நானா? எங்கே ஓடுகிறாய்? வாய்ப்படி உண்மையை சொல். உணராதே, தேவையில்லாமல் யாருக்கும் பயப்படாதே. நான் இருக்கிறேன். நிதானமாக சிந்தித்து பின் தீர்க்கமாக வந்து சொல். உலகிலேயே சிறந்தது கல்வியா? யார் சொன்னது? செல்வம் தானே சிறந்தது. அது மட்டுமா? வீரர்கள் இருவர் புகழ்ந்திட வேண்டும். விரல்கள் நிறைய மோதிரம் வேண்டும். அரைதனில் பஞ்சேனும் பட்டேனும் இருந்தால் அவரின் கவிதை நஞ்சாய் இரும்பாய் வேம்பாய் இருந்தாலும் நன்று. அடே அப்பா, போதுமே. இதற்கு மேலும் சொல்ல வேண்டுமா? செல்வ சிறப்பை இருவரும் கேட்டு புரிந்து கொண்டீர்களா? நாரதா, நீ வல்லவன், போய் வா. நாரதா, எங்கு போகிறார்? எங்கும் இல்லை. வாய்ப்படி வந்தேன். பயந்தால் கோல் நடிக்காதே. இல்லை. கோல் சொல்லாதே. இல்லை. பொய் பேசாதே. இல்லை. புரிகிறதா? புரிகிறது. மிகுதை கூறு. நிதானம் தவிர நேருக்கு மாறாய் பதிலை கூறி மேலும் எனக்கு ஆச்சரியத்தை உருவாக்காதே. கல்வி, செல்வம் இவைகள் தானே சிறந்தது? யார் சொன்னது? வீரம் தானே சிறந்தது. படிப்புள்ளவனும் பணம் உள்ளவனும் பலம் படைத்தவனை பார்த்தால் பதுங்கி பதுங்கி வளைந்து வழி விடுவான் அவனுக்கு. இதிலிருந்தே தெரியவில்லையா வீரம் தான் சிறந்தது என்று? ஆஹா, மிக்க மகிழ்ச்சி. நாரதா, நீதான் உத்தமன். வீரத்திற்கு அழகாக விளக்கம் கூறினாய். கேட்டுக் கொண்டீர்களா இருவரும்? இனி ஒருமுறை கல்வியும் செல்வமும் தான் சிறந்தது என்று கண்டபடி உளராதீர்கள். முடிவில் வீரமே வென்றது. நாரதா, அவரவர் கேற்றபடி வேடம் போட்டு நாடகமாடி வழக்கம் போல் உன் கலகத்தை சுமத்துகிறாயா? ஐயோ, என்னை விட்டு விடுங்கள், நான் எங்கேயாவது ஓடி விடுகிறேன். என் வினாவிற்கு தக்க விடை கூறிவிட்டு பிறகு நீ எங்கு வேணாலும் ஓடிவிடு. என்ன தாயே, வீணாக எல்லோருக்கும் பொல்லாதவன் ஆகிறேன். நீ என்று நான் நல்லவன் என்ற பெயர் எடுத்திருக்கிறாய். உள்ளதை சொல், நல்லதை செய். பொல்லாதவன் என்ற பெயர் உன்னை விட்டு நீங்கிவிடும். சரி, இனி உங்கள் மீது ஆடையாக உண்மைதான் பேசப் போகிறேன். அப்படியானால் உலகிலேயே வருகிறது என்ன? தாயே, செல்வம் நிலையற்றது. வேகம் குறைந்தால் வீரம் குறைந்துவிடும். தாங்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம். காலத்தால் அழியாதது கல்வி. அனைத்தும் பொன்மொழி. போய் வா நாரதா. நாரதா, தாயே, எங்கும் ஓடவில்லை. வந்தேன். உங்கள் மூவரையும் சந்திப்பதற்கு முன்பு வரை இல்லை. சற்று முன் செல்வம் தான் சிறந்தது என்று என்னிடம் கூறிவிட்டு இப்போது கல்வியை
அது ஏதோ அவர் ஆத்ம திருப்திக்காக அப்படி சொன்னேன். செல்வத்தை குறை கூறினால் பாவம் திருமகள் அழுந்தே விடுவார்கள். அதற்காக தான் அப்படி நடித்தேன். எப்படி சிறந்தது என்று இவர்கள் இருவருக்கும் புரியும்படி சொல். செல்வம் சிறந்தது என்று தானே பட்டு பீதாம்பரம் முடித்திய நாராயணனுக்கு தங்களை மனையாளாக்கிவிட்டு புலித்தோல் உடை அணிந்த சிவனுக்கு விசிட்டை கொடுத்தார்கள். இதிலிருந்தே தெரியவில்லையா செல்வம் தான் சிறந்தது என்று? மிக்க மகிழ்ச்சி நாரதா, போய் வா. நாரதா, ஒரு அடி கூட நகரக்கூடாது. மறுபடி கூடாமல் என் அருகில் வந்து நில். என்ன தைரியம் உனக்கு? இவர்கள் வேண்டலுக்கு பயந்து விட்டாயா? இல்லை. புலம்பாதே. புக்தியை ஒரு நிலையில் நிறுத்தி உண்மையை கூறு. சக்தியை விடவா கல்வியும் செல்வம் சிறந்தது? அச்சோ, பேசாமல் இருங்கள். வீரம் தானே சிறந்தது. வீரம் குறைந்து விட்டால் தானே அயல் நாட்டான் மேட்டி பாய்க்கிறான். படைபலத்தை பெருக்கிவிட்டால் தானாக ஒதுங்குகிறான். சுருக்கமாக சொன்னால் வில்லையும் வேலையும் வைத்துத்தானே இருபெரு காவியங்களே உழவுகிறது. ஆஹா, மிக்க மகிழ்ச்சி. போய் வா நாரதா. தாயே, ஒவ்வொரு நாட்டிற்கும் கல்வி வேண்டும். கல்வி மட்டும் இருந்தால் போதாது. செழிப்பூற்று இருக்க செல்வம், வீரம் இவை இரண்டும் வேண்டும். இது மூன்றும் இருந்தால்தான் நன்னாடு, அதுவே பொன்னாடு. நன்றி நாரதா. எங்களை ஒன்று சேர்த்த பெருமை உன்னையே சாரும். மீண்டும் எங்கள் மூவருக்குள் ஏதாவது கழகம் செய்யலாம் என்று மனக்கோட்டை கட்டாதே. இவ்வாறே சண்டை முடிவுற்றது. இந்நாடகம் மூலம் கல்வி, செல்வம், வீரம் மட்டுமன்றி பசுமையும் பாரம்பரியமும் நம் வாழ்வில் முக்கியம் என்பதை தெரிந்து கொண்டோம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. கரெக்டா சொன்னது.